வணக்கம் நேர்களே. சில முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என் பேர் ராஜா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆண்களை மட்டும் பாதிக்கிற ஒரு முக்கியமான ஒரு புற்றுநோய்க்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் இந்தியாவில் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த தகவலை சொல்கிறேன். அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ரேடியோ லிகாண்ட் அப்படிங்கிற ஒரு தெரப்பி இந்தியாவில் லான்ச் ஆயிருக்கு அப்படிங்கறது நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த தெரப்பியை லான்ச் பண்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபலமா இருக்கிற ஒரு நோவார்டிஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து நிறுவனம். அவங்க இந்த ரேடியோ லிகாண்ட் அப்படிங்கிற ஒரு தெரப்பியை இந்தியாவில் அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. இதுக்கான மருந்துகள் எல்லாமே ஸ்பெயின்லயும் இத்தாலியில இருந்தும் இறக்குமதி பண்ண போறாங்க. ஒரு வருஷத்துல இந்தியாவில் மட்டும் 2,50,000 பேருக்கு இந்த புரோஸ்டேட் கேன்சர் பாதிப்பு இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுது. இதில் பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலான ஆண்களுக்கு அவங்களுக்கு தங்களோட உடம்புல புரோஸ்டேட் கேன்சர் இருக்கிறதே தெரியாம அட்வான்ஸ் ஸ்டேஜில் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்டுக்கு வராங்க. அப்படிங்கிறதுனால அந்த ட்ரீட்மெண்ட்ல மெஜாரிட்டி ஃபெயிலியராக தான் நடக்குது. ஆண்களுடைய உயிரிழப்புல இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அப்படிங்கிறதுனால இந்த விஷயத்த ரொம்ப தீவிரமாக எடுத்து இதுக்கு ஒரு புது அட்வான்ஸ் டெக்னாலஜியில் உள்ள ஒரு ட்ரீட்மெண்ட்டை, இந்த ரேடியோ லிகாண்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த ரேடியோ லிகாண்ட் அப்படிங்கிற இந்த சிகிச்சை முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த சிகிச்சை வழக்கமாக கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான கீமோதெரப்பி இல்லாமல் இந்த சிகிச்சை ஃபர்ஸ்ட் அந்த கேன்சர் செல் எங்க இருக்கு அப்படிங்கிறத டார்கெட் பண்ணி அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த அடையாளம் கண்டுபிடிச்ச அந்த செல், கேன்சர் செல் மேல கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதிர்வீச்சை செலுத்தி எந்த இடத்துல பிரச்சனையோ அந்த இடத்த மட்டும் கியூர் பண்ற மாதிரி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப நுட்பமான விஷயம். அப்படிங்கிறதுனால இந்த விஷயம் இந்தியாவில் இப்போ அறிமுகப்படுத்தி இருக்காங்க. இந்த விஷயம் கூடி சீக்கிரம் சின்ன சின்ன டவுன்ஸ்லயும் வரப்போகுது. அப்படிங்கிறதுனால ஆண்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதமான ஒரு தகவலா இருக்கு. இந்த புற்றுநோய் பெரும்பாலும் வயசானவங்களை தான் அட்டாக் பண்ணுது. அப்படிங்கிறதுனால வீட்டில் வயசானவங்களுக்கு இந்த மாதிரியான அட்வான்ஸ்டு டெக்னிக்லாம் இருக்கு, இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக இந்த தகவலை முதல்ல சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தபடியா இந்தியாவில் வேலையில்லா திண்டாட்டம் ரொம்பவே அதிகமாகிட்டு இருக்கு. அப்படிங்கிறது இதை நாம சொல்லல, அரசாங்கமே தங்களுடைய அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள்ல வெளியிட்டிருக்காங்க. அந்த வகையில மாசம் மாசம் தன்னுடைய இந்தியாவில் எவ்வளவு பேருக்கு வேலை இல்லை, வேலையில்லா திண்டாட்டம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத கவர்மெண்ட் ஒரு நம்பர் சொல்லுவாங்க. அந்த வகையில ஏப்ரல் மாசத்துல இந்த வேலையில்லா திண்டாட்டம் 5.2 இருந்தது. இப்போ இந்த மே மாசத்துல இது இன்னும் 0.3% அதிகமாகி 5.5% உயர்ந்திருக்கு. வேலை வாய்ப்புகள் ரொம்ப வேகமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத ஒரு அலார்மிங் காலா இந்த நம்பர் இருக்கு. அப்படிங்கறதுனால இந்த தகவலை உங்களுக்கு அடுத்தபடியா சொல்லியிருக்கேன். மத்திய அரசாங்கம் எடுத்திருக்கிற இன்னொரு முக்கியமான முயற்சி எடுபடலை அப்படிங்கிறதுக்கு இன்னொரு புள்ளி விவரமும் கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. இப்போ சென்னை மாதிரியான நகரங்கள்ல பழைய வாகனங்கள் எது அப்படின்னு நீங்க ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது இந்தியா ஃபுல்லா எது பழைய வாகனம், அது ஏன் இதுக்கப்புறம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில வரைமுறைகள் மத்திய அரசாங்கம் கடந்த ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தாங்க. அதுல ஸ்பெசிஃபிக்கா அதுல ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா, பழைய வண்டிகளை தூக்கி கிரஷ் பண்ணி போட்டுருவாங்க. இதுக்கப்புறம் நீங்க அந்த வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது. பழைய வண்டிகளை கிரஷ் பண்றது பத்தின ஒரு அறிவிப்பு நீத்தி ஆயோக் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய கூட்டத்துல இது சம்பந்தமான புள்ளி விவரம் சொல்லியிருக்காங்க. இந்த இஎல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இஎல்வி அப்படிங்கிற வாகனங்கள்லாம் அதோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா அந்த வாகனத்தை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கறத அந்த இஎல்வி 2022 இருந்து ஜூலை மாசம், போன வருஷம் ஜூலை மாசம் 2025 வரைக்கும் எவ்வளவு வண்டிகள் கிரஷ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சம்பந்தமான டேட்டாவை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. அந்த டேட்டால தான் இந்த புள்ளி விவரம் கிடைச்சிருக்கு. மொத்தமே இந்தியாவில் பயன்படுத்த தகுதி இல்லாத ஒரு வாகனங்கள் 1,20,00,000 இஎல்வி வாகனங்கள் இருக்கு. அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி விவரமா இருக்கு. ஒரு வண்டி ஓடுது, ஒரு காரோ இல்ல ஏதோ ஒரு வணிக வாகனமோ ஓடுது அப்படின்னா, கார் அப்படிங்கிற வகையில் அது 15 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற ஒரு ரூலா இருக்குது. அதே போல வணிக வாகனங்கள், கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் 10 வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணியிருந்தா அது இன்னமும் அதை யூஸ் பண்றதுக்கு தகுதியானது தானா அப்படிங்கிற டெஸ்ட்டை எவ்ரி 15 வருஷத்துலயோ இல்ல 10 வருஷத்துலயோ இதை செக் பண்ணி பார்க்கணும். அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் சொல்லியிருந்த ஒரு முக்கியமான விஷயம். அந்த பரிசோதனைக்கெல்லாம் உட்படுத்துறதுக்கே யாரும் தயாரா இல்லை. பழைய வண்டிகளா இருந்தாலும் அதை அப்படியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது தான் கவர்மெண்டே சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இது எங்க கோட்டை விட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போதுமான அளவுக்கு பொதுமக்கள் கிட்ட விழிப்புணர்வு கொடுக்கல, பழைய வண்டிகளை திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சம்பந்தமான எந்த மாடர்ன் டெக்னாலஜிஸையும் இவங்க கடைபிடிக்கல. அப்படிங்கிறது தான் அந்த அரசாங்கமே சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு புள்ளி விவரமா இருக்கு.
இதுக்கு அடுத்தபடியா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிஞ்ச ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வந்து ஒரு புது ரெக்கார்ட செட் பண்ணியிருக்கு. இத வந்து அதிகாரப்பூர்வமா ஜியோ ஹாட்ஸ்டார் நிறுவனமே அதிகாரப்பூர்வமா வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நடந்து முடிந்த ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் மொத்தமா 120 கோடி பார்வைகள கடந்து ஒரு புது ரெக்கார்ட செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இந்த 120 கோடி அப்படிங்கிறது டிவி அண்ட் டிஜிட்டல் 2 வடிவத்திலையும் சேர்த்து 120 கோடி பேர் இந்த கிரிக்கெட் போட்டிகளை பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி விவரமா இருக்கு. இது வந்து போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது 7% அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நடந்து முடிஞ்சு இல்லையா ஒரு ஃபைனல் மேட்ச். அந்த ஃபைனல் மேட்ச்ல ஆர்சிபியோட அந்த ஃபைனல் மேட்சை மட்டும் 40 கோடி பேர் அன்னைக்கு ஒரு நாள்ல பார்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் அந்த ஜியோ ஹாட்ஸ்டார் சொல்லியிருக்கிற ஒரு முக்கியமான தகவலா இருக்கு. இதுக்கு அடுத்தபடியா டிவி கனெக்டட் டிவி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ரெகுலரான டிவியா இல்லாம இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி இருக்கிற ஒரு டிவி மூலமா எவ்வளவு பேர் கிரிக்கெட் பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் 22% அதிகமா இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீஜனல் வியூவர்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அப்படின்னா அந்த கிரிக்கெட் போட்டியை ஹிந்திலயோ இங்கிலீஷ்லயோ வர்ணனையில பார்க்காம தமிழ்ல பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பிராந்திய மொழிகள்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு 33% அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் அந்த புள்ளி விவரமா இருக்கு. இது மட்டும் இல்லாம 125 புது விளம்பரதாரர்கள் அதே மாதிரி 22 புது ஸ்பான்சர்ஸ் இந்த ஜியோ ஹாட்ஸ்டாருக்கு பார்ட்னரா சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிறதும் அந்த நிறுவனம் சொல்லி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். கிரிக்கெட் இந்தியா மாதிரி ஒரு கிரிக்கெட் ஆர்வம் கொண்ட ஒரு நாட்டுல வருஷா வருஷம் இந்த கிரிக்கெட் பார்க்கக்கூடிய எண்ணிக்கை, அதுவும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல கிரிக்கெட் அதிகமா பார்க்கறாங்க அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை உண்மையிலேயே கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது அப்படிங்கிறதுனால இந்த முக்கியமான தகவல்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரியான தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கேன். என் பேர் ராஜா. நன்றி, வணக்கம்.